வாங்க பயணத்தை தொடங்குவோம். இன்றைக்கி காலையிலே நம்ம வண்டி எடுத்துகிட்டு வாடிக்கையாளர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாடிக்கையாளரோட இருப்பிடத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறது இந்த மகிழுந்து தான். இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறது கியா சோனட் தான். மகிழுந்தோட சிற்றறையை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட சிறப்பியல்புகளும் அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க. வாடிக்கையாளரை மதுரை விமான நிலையத்தில் நம்ம இறக்கி விட்டுட்டோம். விண்ணூர்திக்கு நேரம் ஆயிட்டனால மதுரை விமான நிலையத்துக்கு நம்ம விரைந்து வந்தோம். அதனால தான் காணொளிகள் எடுக்க முடியல. இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறது கியா சோனட் தான். வாடிக்கையாளர் எடுத்து சில நாட்கள் தான் ஆகுது. வெறும் 650 கட்டகர்கள் தான் ஓடி இருந்துச்சு நான் எடுக்கும்போது. திருப்பி நம்ம மதுரை விமான நிலையத்திலேருந்து தூத்துக்குடி நோக்கி தான் பயணித்து கொண்டு இருக்கோம். மதுரையில் இருந்து தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் அடிக்கடி இந்த காற்றாலை இறக்கையை கொண்டு போயிட்டுருப்பாங்க. இப்படி காற்றுலேருந்து கடல் அலையிலேருந்துலாம் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். இந்த மாதிரி திட்டங்களை நம்ம ஆதரிக்கலாம். ஆனால் இது அரசு உடைமையாக இருக்கணும், தனியார் மயமாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்போல்லாம் அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம்லாம் அரசுடைமையாக இருக்குது. அது மிகப்பெரிய பாதிப்பை தான் உருவாக்கும், வழக்கமான ஆற்றல்லாம். அதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, கூடங்குளம் பக்கத்தில் தான் அணுமின் நிலையம் இருக்குது. அதோட பாதிப்புகள், அனல் மின் நிலையத்தோட பாதிப்புகள் எல்லா மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் அப்படியே கடந்து போயிட்டுருக்குறோம். உலகத்தில் உள்ள எல்லா தேசிய இன மக்களும் அவங்களோட கலாச்சாரம், பண்பாடு கூடிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்கும் வரையில் இந்த மாதிரி பிரளயங்கள் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே நான் வெளியூர் போயிட்டு தூத்துக்குடி வரும்போது இந்த தொடர்வண்டி பாலத்தை பார்ப்பேன். இதை பார்த்தோன்னே எனக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இதற்கெல்லாம் காரணம் என்னோடய ஈருழி பயணம்தான். நான் முதல்ல அதில் தான் என்னோடய பயணத்தை ஆரம்பித்தேன். அது இன்ன வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக நம்ம தூத்துக்குடி வந்து சேர்ந்துட்டோம். நம்மளோட வாடிக்கையாளர் வீட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். கடைசியாக மகிழுந்த அதோட இருப்பிடத்தில் பாதுகாப்பாக நிப்பாட்டிட்டோம். நன்றி, வணக்கம்.